படைப்பில் வெளிப்படும் இறை ஞானம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:5. நாம் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை படிப்பதன் வாயிலாக தகவல்களையும் அறிவையும் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கடவுள் அவருடைய ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும் அவர் அருளுகின்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் அச்சடிக்கப்படாத புஸ்தகங்களை நமக்கு தந்திருக்கின்றார். அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் நூற்றாண்டுகளுக்கு முந்தையவை. ஆனால் அச்சடிக்கப்படாத புஸ்தகங்கள் கடவுள் தமது சிருஷ்டிப்பின் போதே நமக்கு அருளியவை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளுமே கடவுளை பற்றி, அவரது இயல்பை குறித்து, அவருடைய ஞானத்தை பற்றி நமக்கு பறைசாற்றும், நம்மை பயிற்றுவிக்கும் அச்சடிக்கப்படாத புஸ்தகங்களாகும். இவற்றின் வாயிலாக இறை ஞானத்தை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். படைப்பு அனைத்தையும் படைத்தவரை புகழ்ந்து பாடப்படும் இந்த புகழ்ச்சி பாடல் பஸ்கா விழாவின் காலகட்டத்தில் பாடப்பட்டவை. படைப்பிற்கும் மீட்பிற்கும் தலைவராய் உள்ள ஆண்டவரின் கிருபை என்பது அது எல்லையற்றது. சங்கீதம் 136 1 முதல் 9 முழுவதும் படைப்பு அனைத்தும் இறைவர் வழங்கும் மீட்பை குறித்தேதான் உச்சரித்து கொண்டு உள்ளன என்பது இன்று அவரால் படைக்கப்பட்ட மனுக்குலம் இறை ஞானத்தை விவரிக்கும் கருவிகளாய் செயல்பட அழைக்கின்றது. சங்கீதம் 136:5 வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் என்றும், சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றும், சங்கீதம் 8:1 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்றும் சங்கீத ஆசிரியர்கள் படைப்பில் வெளிப்பட்ட இறை ஞானத்தை பற்றி எடுத்து இயம்புகிறார்கள். கடவுளின் அந்த ஞானத்தை பறைசாற்றும் படைப்புகள் வாயிலாக நாம் பெற்று வரும் நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். ஜெபம். படைப்பின் வழி தம் ஞானத்தை வெளிப்படுத்தும் இறைவா, நாங்களும் வடிவால் படைக்கப்பட்டோர் என்பதை உணர்ந்து வாழவும் திட்டம் நிறைவேற்றும் கருவிகளாக்கிட கையளிக்கின்றோம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.